எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ரெண்டையும் ஒன்னாதாங்க வச்சேன். ஒன்னா வச்சா எங்க தானே இருக்கும், எப்படி காணாம போச்சு? எதுவுமே புரியலங்க. எங்க போயிருக்கோம்? என்னோடது இருக்கு, உன்னோடது மட்டும் காணும். நம்ம ரூம்ல வந்து யார் எடுக்க போறா? அத்தை, இது உங்க வேலை தானா? என்ன யோசிக்கிற? இங்க தாங்க வச்சேன். சுஷ்மா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. இங்க வச்சிருந்தா எங்க போயிருக்கோம்? இல்ல உனக்கு என்ன அவ்வளவு அசால்ட்டு? இப்படிதான் இருப்பாங்களா? பாஸ்போர்ட் இல்லாம எப்படி லண்டன் போறது? நல்லா தேடி பாரு. உங்க அப்பா கிட்ட ஏதாவது கொடுத்தியா? இல்லங்க. நல்லா தேடு. அக்கா, என்னடா லண்டன் போறதுக்கு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சா? சுஷ்மாவோட பாஸ்போர்ட்டை பாத்தியா? என்ன விளையாடுறியா? அவ பாஸ்போர்ட்டை நான் எங்கடா பார்த்தேன்? பாஸ்போர்ட்டை காணங்கா. டேய், என்னடா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? இல்லக்கா, ரெண்டு பேரோட பாஸ்போர்ட்டையும் அவதான் வாங்கி வச்சா. அம்மா, வச்ச இடத்துல என்னோடது மட்டும் இருக்கு, அவளோடத காணும். நல்லா தேடி பாத்தீங்களா? தேடி பார்த்துட்டேன்க்கா. ஒருவேளை அம்மா. சொல்லுப்பா, என்ன மயில? அம்மா, சுஷ்மாவோட பாஸ்போர்ட்டை காணோமா? எங்க போயிருக்க போது? எங்கேயாவது கை மருதியா வச்சிட்டு இருப்பா, கொஞ்சம் தேடி பார்க்க சொல்லுப்பா. பார்த்தாச்சுமா, காணோமா? டேய், நம்ம வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்கடா. சும்மா குழப்பிட்டு இருக்காத. உன் பாஸ்போர்ட் இருக்கா? என்னோடது இருக்குமா, அவளோடது மட்டும்தான் காணும். பாஸ்போர்ட் காணோம்னா எப்படிடா? என்னாச்சத்த? சுஷ்மாவோட பாஸ்போர்ட்டை காணுமா மாப்பிள்ள? பாஸ்போர்ட்டை காணுமா? அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க லண்டனுக்கு வர போகணும். என்னம்மா தங்கச்சி சுஷ்மா, பாஸ்போர்ட்டை காணுமா என்ன? நல்லா தேடி பாரு எல்லா இடத்துலயும். கை தவிர எங்கேயாவது வச்சுட்டேன்னு பாருமா, நல்லா தேடி பாரு. சுஷ்மா, பாஸ்போர்ட் கிடைச்சதா? இல்ல. நல்லா தேடி பார்த்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேங்க. இல்ல. நல்லா தேடி பாருமா. எங்கேயுமே இல்ல. யாரோ எடுத்திருக்காங்க. என்னடி வளர்ற? யாரும் எடுக்காம எப்படிங்க காணாம போகும்? ஏய், நம்ம வீட்டுக்குள்ள வந்து யாரும் எடுத்திருப்பா? நீங்க தானே இன்ஸ்பெக்டர், கண்டுபிடிங்க. என்ன விளையாடுறியா? எங்கேயோ கை தவறி வச்சுட்டு இப்ப காணோம்னா எல்லாம் சரியா போச்சா? இரு மயில, ஏன் டென்ஷன் ஆகுற? இரு. சுஷ்மா, நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்த்துட்டா நீ. என்னமோ பண்ணு. டேய் சுஷ்மா, டென்ஷன் ஆகாம ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா தேடி பாரு. உன் ரூம்ல தான் கண்டிப்பா இருக்கும். சரியா? போய் தேடி பாரு போ. தங்கச்சி, டென்ஷன் ஆகாம நல்லா தேடி பாரு. என்ன? என்னம்மா, பாஸ்போர்ட்டை காணோமா? நீ தேடுறது வேஸ்டடி, கிடைக்கவே கிடைக்காது. என் மகனை கூட்டிட்டு நீ எங்கேயும் போக முடியாது. நீங்க 2 பேரும் எப்பவும் என் கண் முன்னாடியே தான் இருக்கணும். என்னை தாண்டி எங்கேயும் போக விட மாட்டேன். என் மகனை கொன்ன கொலைகாரிய சந்தோஷமா நான் இருக்க விட்டுருவேனா? விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன்டி.
என்னப்பா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? எதை பத்திப்பா சொல்றீங்க? நியூஸ் பேப்பர் பார்க்கவே இல்லையா நீ? பாரு. இந்த விளம்பரத்தை யாருமா கொடுத்துருப்பா? இப்ப என்னமா பண்றது? என்னம்மா யோசிக்கிற? இது யாரோட வேலையாமா இருக்கும்? வேற யார் பண்ணிருப்பா? அந்த சங்கரோட வேலையா தான்ப்பா இருக்கும். ஏம்மா கருணாகரன் வீட்டில் உள்ளவங்க யாருமே அவங்ககிட்ட இதை பத்தி கேட்கலையா? இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்கலையே. ஒருவேளை விளம்பரத்தை பார்க்காம இருந்திருக்கலாம்ல. ஒருத்தர் கூட இந்த விளம்பரத்தை பார்க்காம வந்திருப்பாங்க. அதான்ப்பா எனக்கும் சந்தேகமா இருக்கு. அவங்க இந்த விளம்பரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணுமா? என்னப்பா பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கமா? சரிப்பா, நான் உடனே துவாரகேஷை பார்த்து பேசுறேன். சரிம்மா, நான் வரேன்ப்பா. Yeah. I can understand that. You do one thing. You just go to the office. I'll follow you sometime. Yeah, sure. I got it. Thank you so much. Bye. சொல்லுமா, எதுக்கு அவசரமா பார்க்கணும்னு சொன்ன? அப்பா, அது வந்து சொல்லுமா, என்ன விஷயம்? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கு? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இதை பாருமா, எதுவா இருந்தாலும் நீ கவலைப்படாத. உன் பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கிறதுக்காக தான் நம்ம லண்டன் போறோம். என்ன சொன்னீங்கப்பா? அதை விடுமா, நீ எதுக்கு என்ன வர சொன்ன? அதை சொல்லு முதல்ல. இல்ல, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களால இப்ப லண்டன் வர முடியாது. கொஞ்ச நாள் போட்டும்பா, நானும் மயிலும் கண்டிப்பா லண்டனுக்கு வரும். என்னாச்சு? உன் மாமியார் உன்னை மிரட்டினாங்களா? உண்மையே சொல்லு. உன் மாமியாரும் பாண்டியனும் உன்னை லண்டன் போக வேண்டாம்னு சொன்னாங்களா? அவங்க ஏன் அப்படி சொல்லணும்? என்ன, ஏன் லண்டனுக்கு வர மாட்டேங்கிற? இல்லப்பா, ஏற்கனவே கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போயிருந்தோம். நீங்க ஹனிமூன் போன லட்சணம்லாம் எனக்கு தெரியும். இப்போ என் கூட லண்டன் வரப்போறியா இல்லையா? ஏன்பா பிடிவாதமா இருக்கீங்க? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, விட்டுருங்க. அப்போ பெரியசாமி சொன்னதெல்லாம் உண்மைதான். அவரு என்னப்பா சொன்னாரு? அவர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு, ஏன் லண்டனுக்கு வரமாட்டேன்னு சொல்ற? இப்போ வேண்டாம்ப்பா, கொஞ்ச நாள் கழிச்சு வரும். சுஷ்மா, நீ சரிப்பட்டு வரமாட்ட. மயில் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்ல போறேன். உன் மாமியாரும் பாண்டியனும் சேர்ந்து உன்னை டார்ச்சர் பண்றதையெல்லாம் இப்பவே போய் நான் சொல்ல போறேன். டாட், ப்ளீஸ் வேண்டாம். அப்போ உன் மாமியார் உன்னை டார்ச்சர் பண்றது உண்மைதானே? அப்போ உன் மாமியார் உன்னை டார்ச்சர் பண்றது உண்மைதானே? உன்னையும் மயிலையும் ஒன்னு சேர விடாம டார்ச்சர் பண்றாங்க, சரியா? இதே மயில் கிட்ட சொல்லாம நீ மறைச்ச? இல்லப்பா, அவருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க அம்மாவை அவர் வெறுத்து ஒதுக்கிடுவாரு. அவங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது, செத்து போயிடுவாங்க.
என் ஒருத்தி சந்தோஷத்துக்காக அவர் குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது. உன் மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா என்ன? என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பாப்பா. உன் மாமியார் மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்களே, அது தப்பு இல்லையாமா? என்னப்பா பண்றது? அது என் போதாத காலம். கொஞ்ச நாள்ல என் மாமியார் மனசு மாறிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நீ லண்டன் ஏன் வரமாட்டேங்கிற? அது காரணத்தை சொல்லு. நீங்க லண்டன் வந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நல்ல கணவன் மனைவியா எல்லாரையும் போல சந்தோஷமா இருக்கலாம். நீ எப்படியாவது மயில கூட்டிட்டு லண்டன் வந்துமா ப்ளீஸ். சாரிப்பா, என்னால லண்டன் வர முடியாது. ஏன்? என்னோட பாஸ்போர்ட் தொலைஞ்சிடுச்சு. வாட்? எங்க ரூம்ல தான் வச்சிருந்தேன். நான் பார்க்கும்போது என்னோட பாஸ்போர்ட் மட்டும் இல்லப்பா. அப்போ மயிலோட பாஸ்போர்ட் அவரோடது இருக்கு. வீடு முழுக்க தேடி பாத்தியா? நல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா, எங்கேயுமே இல்லை. புரிஞ்சு போச்சு, இது உன் மாமியாரோட வேலையா தான் இருக்கும். எப்படிப்பா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் லண்டன் போக கூடாதுன்னு தான் உங்க மாமியார் இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கம்மா. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். பாஸ்போர்ட்டை எடுத்து ஒளிச்சு வைக்கிறது சட்டப்படி குற்றம். அப்பா ப்ளீஸ், பாஸ்போர்ட் என்னாச்சுன்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. ஒருவேளை வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னா? போலீஸ்கார வீட்டுல வந்து வேற யாரா எடுக்க போறாங்க? அதுவும் மயிலோட பாஸ்போர்ட் மட்டும் இருக்கு, உன்னோடது மட்டும் காணோம். இதுக்கு என்னமா அர்த்தம்? கண்டிப்பா இது உன் மாமியாரோட வேலையா தான் இருக்கும். இந்த விஷயத்துல தான் ஐடியா கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இருக்கானே, குட் ஃபார் நத்திங் ஃபெலோ, பிளடி பாண்டியன். இதெல்லாம் அவனோட வேலையா கூட இருக்கலாம். அப்பா, நீங்க எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னொரு தடவை நல்லா தேடி பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம். உன் மாமியாரை காப்பாற்ற முயற்சி பண்றடி. முழு பூஷணிக்காவை சோத்துல மறைக்க முடியாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் விஷயம் வெளியே வந்து தான் தீரும். அன்னைக்கு உன் மாமியார் பதில் சொல்லியே ஆகணும். மயிலும் அவங்க அம்மாவும் எக்காரணத்தை கொண்டு பிரியவே கூடாதுப்பா. அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பொறுத்துப்பேன். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. அப்பா 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 சொல்றத கேளுங்க. இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? இதனால ஏற்படுற பின்விளைவுகளை யோசிச்சு பார்த்தியாமா? அவ நம்மளை நம்பி தானே இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்வா? அவ பாவம் ராஜி, நம்மளையே நம்பி வந்தவளை கை கழுவி விடுறது தப்பு இல்லையா? ஏதாவது பேசுங்க ராஜி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லை. வயசு பொண்ணு தன்னையே யாரும் தெரியாதவளை எத்தனை நாளைக்கு தான் நாம நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியும்? அவளை பெத்தவங்க எங்கேயோ ஒரு மூலையில அவளை தேடிட்டு தானே இருப்பாங்க. நான் ஸ்னேகாவை தேடிட்டு இருக்கிற மாதிரி. ஸ்னேகா செத்து போயிட்டாமா, அவ உயிரோடவே இல்லை, அதை புரிஞ்சுக்கம்மா. ஸ்னேகா உயிரோட தான் இருக்கா. எங்கேயோ பிறந்து வளர்ந்த கஸ்தூரி நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஏன் ஸ்னேகா கண்டிப்பா எங்கேயோ கண்காணாத இடத்துல இருக்கா. ஸ்னேகாவை பிரிஞ்சு நான் தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி கஸ்தூரியை பிரிஞ்சு அவங்க அம்மா அப்பா தவிச்சிட்டு தான் இருப்பாங்க. கஸ்தூரியை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டா ஸ்னேகா எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவான்னு என் உள் மனசு சொல்லுது. உன் நம்பிக்கையை கொண்டு போய் குப்பையில போடு. ஸ்னேகா எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவான்னு என் உள் மனசு சொல்லுது. உன் நம்பிக்கையை கொண்டு போய் குப்பையில போடு. ஸ்னேகாவை விட உங்களுக்கு கஸ்தூரி முக்கியமா போயிட்டால?
இப்போ அதுவா பிரச்சனை? கஸ்தூரி பற்றி இப்படி ஒரு விளம்பரத்தை ஏன் கொடுத்தீங்க? கஸ்தூரி யாரோ பெத்த பொண்ணு, அவ எதுக்கு நம்ம வீட்டில் இருக்கணும்? கஸ்தூரிக்கு பழைய நினைவுகள் வர்ற வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணுமா? எத்தனை நாளைக்கு காத்திருக்கணும்? எப்ப அவளுக்கு பழைய நினைவுகள் வரும்? உன்னால சொல்ல முடியுமாண்ணே? அதுக்காக யார் வந்தாலும் அவளை அனுப்ப முடியுமா? அப்படிலாம் அனுப்பிட முடியுமா? விசாரிச்சுட்டு தான் அனுப்புவோம். அப்படி அவசரமா அனுப்புறதுக்கு அப்படி என்ன தேவை? மாப்பிள்ளை கேட்கிறாரு இல்லம்மா, சொல்லு. இப்ப எதுக்காக கஸ்தூரி இங்க அனுப்பணும்? எங்கிருந்தோ வந்த கஸ்தூரிய ஸ்னேகா இடத்துல வச்சு பாக்குறது என்னால பொறுத்துக்க முடியல. அறிவு கட்டதனமா பேசாதம்மா. ஸ்னேகா வேற, கஸ்தூரி வேற. அண்ணே போதும் அண்ணே, நீ பேசினதெல்லாம் போதும். எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். என் ஸ்னேகா புடவைய நீ அவளுக்கு தூக்கி கொடுத்தல்ல, துவாரகேஷ் உயிரை காப்பாத்தினதுக்கு எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எனக்கு பயமா இருக்கு, அவ இங்க இருந்தா நீங்க எல்லாரும் ஸ்னேகாவை மறந்துடுவீங்களோன்னு. உனக்கு புத்தி கெட்டு போச்சுமா. நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதம்மா. நான் கற்பனை பண்ணி பேசல, நீங்க எல்லாரும் கஸ்தூரிக்கு அதிக இடம் கொடுக்குறீங்க. குடுகுடுப்புக்காரன் ஸ்னேகா சாவலைன்னு சொன்னப்போ கூட நீங்க நம்பல. ஜோசியக்காரன் சொன்னப்பவும் நீங்க நம்பல. தண்ணியில மூழ்கி அவளால சாக முடியாது, அவளுக்கு நீச்சல் தெரியும்னு நான் நிரூபிச்ச போதும் அப்ப கூட நான் சொன்னதை நீங்க நம்பல. ஆனா அந்த கஸ்தூரியோட ஒவ்வொரு அசைவிலையும் ஸ்னேகா தெரியறான்னு ஏன் முன்னாடியே நீ பேசுற? எனக்கு ஒன்னும் புத்தி கெட்டு போகல, உங்க எல்லாருக்கும் தான் புத்தி கெட்டு போயிருக்கு. உங்க யார் கூடவும் எனக்கு பேசவே பிடிக்கல. உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் வருது. இப்ப நீ என்னதாமா சொல்ல வர? இது பாரு, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு கஸ்தூரிய சொந்தம் கொண்டாடிட்டு யார் வந்தாலும் நான் விசாரிச்சுட்டு அவளை அனுப்பி வைக்க தான் போறேன். நீங்க விளம்பரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களை ஒரு கன்சல்ட் பண்ணிருக்கலாம்ல. உங்ககிட்ட பேசியிருந்தா இந்த விளம்பரமே வந்திருக்காது. எங்க விருப்பத்துக்கு மாறா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதை செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அவ இங்க இருக்கிறது இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லையா? ஆமா, அவ இங்க இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. தப்பு ராஜி, அவ மேல உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு? அவ மேல எனக்கு எந்த வெறுப்பும் இல்ல. ஆரம்பத்துல உங்களை மாதிரி நானும் பரிதாபப்பட்டு தான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். நீங்க தான் அவளுக்கு அதிக இடம் கொடுத்து அவளை கெடுத்தீங்க. இப்பெல்லாம் அவ என்ன மதிக்கிறதே இல்ல. இதுதான் உன் பிரச்சனையாமா? அது மட்டும் இல்லன்னு அவளை சுத்தி நிறைய மர்மங்கள் இருக்கு. ஒருத்தன் அவளை ஃபாலோ பண்றான், இன்னொருத்தி வந்து அவளை ஷீலான்னு கூப்பிடுறா. அது மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு போறா, என்னன்னு கேட்டா கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்றா. இன்னொரு பக்கம் கந்த சஷ்டி கவசம் சொல்றா. அவகிட்ட ஏதோ மர்மம் இருக்கு. மா, தன்னையே யாரும் தெரியாத ஒருத்தி எல்லாருக்கும் மர்மமா தான் இருப்பா. இது பாரு, ஊர் பேர் தெரியாத ஒருத்திக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. ராஜி கஸ்தூரியை உயிரை காப்பாத்திருக்கா. அந்த இடத்துல ஒரு நர்ஸ் இருந்திருந்தா கூட அதை தான் பண்ணிருப்பா. அதுக்காக தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களா? ஸ்னேகாவோட திதி அன்னைக்கு அவ நம்ம கிட்ட வந்தவ. ஸ்னேகாவே சாகலங்கிற நீ திதி கொடுத்தத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்து அவ அப்பான்னு கூப்பிட்டாமா? அவ உன்னை அப்பான்னு கூப்பிட்டா எல்லாரும் ஸ்னேகா ஆயிட முடியுமா? சரி, அது எல்லாத்தையும் விடு. கஸ்தூரிங்கிற பேருக்காகவாது அவளை ஏத்துக்க மாட்டியா? இவளுக்கு மட்டும்தான் கஸ்தூரின்னு பேர் வச்சிருக்காங்களா என்ன? ரோட்ல போய் கஸ்தூரின்னு கூப்பிட்டு பாரு, 10 பேராவது திரும்பி பார்ப்பாங்க. பேருக்காகலாம் வீட்ல வச்சுக்க முடியாது. சரி ராஜி, கடைசி என்னதான் சொல்ல வரீங்க? ஆரம்பத்திலேயே சொன்னதுதான், அவளை யார் தேடி வந்தாலும் அனுப்பி வைக்க வேண்டியதுதான். இத பாரு ராஜி, அப்படிலாம் அவளை அனுப்ப முடியாது. ஏன்? வெத்தலை பாக்க வச்சு சீர் செஞ்சுதான் அனுப்புவியா? நான் அவளை அனுப்பதான் போறேன். இதான் என் முடிவு.